திருப்பூரில் மாநகராட்சிக்குட்பட்ட தாராபுரம் சாலையில் வெறிநாய் கடித்ததில் 11 பேர் காயமடைந்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, 11 பேரும் தற்போது உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? அந்த நாயை பிடித்து விட்டார்களா? லாவண்யா, அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாராபுரம் சாலையில் இருக்கும் ஐஸ்வர்யா நகர் பகுதிகளின் இணைப்பு பகுதியில் இன்று காலை 5 மணி முதல் அந்த சாலை வழியாக போவோர் வருவோர் என சுமார் 11 பேரை வெறிநாய் ஒன்று கடித்து குதறியுள்ளது. இதன் காரணமாக கால் மற்றும் கை பகுதிகளில் படுகாயமடைந்த இந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தகவலை அறிந்த திருப்பூர் அந்த பகுதியின் மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய கவிதா தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து தற்பொழுது நாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது வெறிநாயானது தற்பொழுது பிடிபட்டிருக்கிறது. 11 பேரையும் கடித்த அந்த வெறிநாயை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள் அதனை தன்னார்வ நிறுவனத்திடம் ஒப்படைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மேலும் அந்த பகுதியில் சுற்றி திரியக்கூடிய நாய்கள் அதிக அளவில் இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்ததை தொடர்ந்து அனைத்து நாய்களையும் பிடிக்கும் பணியில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். கடிபட்ட 11 பேரும் தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 7 பேர் உடல்நிலை தேறி அதாவது சிகிச்சை பெற்றுக் கொண்டு வீடு திரும்பி இருக்கின்றனர். மீதம் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அங்கேயே அதாவது 4 பேர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. திருப்பத்தூரை அடுத்த பெரியார் நகர் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி காரில் குழந்தையை வைத்து விளையாடிய போது திடீரென கியர் விழுந்து கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த விபத்தின் போது யாருக்கும் படுகாயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது லாவண்யா, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பெரியாகரம் பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவருக்கு 60 வயது ஆகிறது. தன்னுடைய வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது முத்துவினுடைய தங்கை மகன் வெங்கடேசன் அவர் அந்த பகுதியில் கார் ஒன்றை வைத்து தன்னுடைய குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கார் அந்த எஸ்கலேட்டர் மீது பட்டு அதிவேகமாக சென்று முத்துவின் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் இன்று உயிரிழந்திருக்கின்றார். அந்த பகுதியில் தற்பொழுது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பதபதவிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.